அது அந்த மாதிரி அரசு நடவடிக்கை. அதே போல இந்த விஜய் மாநாட்டுல வந்து மன்னராட்சி நடக்குது தமிழகத்துல. அதை வந்து 2026 இல்ல, சினிமா செய்திகள் நான் பாக்குறது இல்ல. சினிமா செய்திகள் பாக்குறது இல்ல. முதல்வர்கள் ஆகக்கூடாது. யாருங்க பொறுப்பாளர் மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வர் வராது? அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு. என்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவரோட நடவடிக்கையை தமிழக மக்கள் பார்த்து எடுத்தா இருக்காங்க. ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நான் வந்து சினிமா செய்தியை பார்ப்பது கிடையாது. ஒரு தலைவரை பத்தி கேட்டீங்கன்னா கேட்காதீங்க. அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்துல நேற்று பேசிய பேச்சு வேண்டுமென்றே அவங்க திசை திருப்புறாங்கன்னா அதை திசை திருப்புவதற்கு இவர் ஒரு மெசேஜ். அதனால உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அமித்ஷா அவர்கள் பேசின பேச்சை ஒருக்கா பாருங்க, என்ன சொன்னாருன்னு கேளு. அம்பேத்கர் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாவத்தை காங்கிரஸ் செய்திருக்கிறது அப்படின்னு பட்டியலிட்டிருக்காங்க. பாவங்களை பட்டியலிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக முதல் கேபினட் நேருவிலிருந்து ஆரம்பித்து அதன் பிறகு நடத்தப்பட்ட 1951-52 முதல் பாராளுமன்ற தேர்தல் எப்படி அம்பேத்கர் ஐயாவை தோக்கடிச்சாங்க, எப்படி அம்பேத்கர் ஐயாவை அவமானப்படுத்தினாங்க. காங்கிரஸை சார்ந்த 2 பிரதம மந்திரிகள் அவர்களுக்கு அவர்களே பாரத் ரத்னா கொடுத்துக்கிட்டாங்க. ஆனா 1980 வரைக்கும் அம்பேத்கர் ஐயாவை மறந்துட்டாங்க. அன்னைக்கு ஜனசங்கம் இருந்த கூட்டணி ஆட்சி 1980 அம்பேத்கர் ஐயாவுக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அம்பேத்கர் ஐயாவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 6 இடங்கள், பிறந்த இடம், வாழ்ந்த இடம், இறந்த இடம், படித்த இடம், அந்த 6 இடத்தையும் யார் இன்னைக்கு வாங்கி மக்கள் வருவதற்கு அதையெல்லாம் அற்புதமான ஒரு இடமாக யார் மாத்தி இருக்கிறாங்க? பிஜேபி அரசு, மோடி ஐயா, நரேந்திர மோடி ஐயா அவர்கள் செய்திருப்பதை அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுறாங்க. அதுல ஒரு வார்த்தை இவங்க என்ன சொன்னாங்க, நீங்க அம்பேத்கர் ஐயா வச்சு இவ்வளவு பாவத்தை நீங்க சம்பாதிச்சிருக்கிறீங்க, அவர் பேரை வச்சு அரசியல் பண்றீங்க, ஆனால் நீங்க எங்கே சென்றாலும் கூட உங்களுக்கு விமோசனம் கிடைக்காது என்று பேசியதை நீங்க அம்பேத்கர் ஐயாவை இழிவுபடுத்தி விட்டீர்கள் என்று காங்கிரஸ் பேசுகின்றார்கள். எதிர்க்கட்சி நண்பர்கள் திமுக பேசுறாங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றவரு, அமித்ஷா அவர்கள் இந்தியில பேசுறது என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, என்ன கத்துக்கிட்டாரு? அதனால் இடத்திற்கு இருக்கக்கூடிய பொறுப்புக்கும் ஒரு தகுதி இருக்கு, ஒரு பணிவு வேண்டும். அது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கிட்ட இல்லை என்பது வெளிப்படையாக தொடர்ந்து தெரிகிறது. பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதம், ஒரு கார்ல உட்கார்ந்துகிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு, கார்ல உட்கார்ந்துகிட்டு, உதாரணத்துக்கு நம்ம சென்னையில பேசிட்டு வந்தோம், நண்பர்கள் நீங்க கேட்கறீங்க, என்ன பேசணும்னு சொல்றீங்க, பேசுறோம், இருந்தும் பேசுறோம், 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதத்தை பாருங்க, கார்ல உட்கார்ந்துகிட்டு பத்திரிகையாளர் அப்படியே ஓடுவாங்க. அதுல யாருடைய கால் மீது எந்த வண்டி ஏறுன்னு யாருக்கு தெரியாது, மைக்க நீட்டினாங்கன்னா பதில். இதெல்லாம் தான் ஒரு துணை முதலமைச்சர் பத்திரிகையாளர் நடத்தக்கூடிய விதம். அதனால் உங்களுக்கு தெரியும், நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று சொல்வதை விட அவருடைய இடத்திற்கும் தகுதிக்கும் தகுந்தாற்போல் அவர் பேசுகின்றார்கள் அப்படிங்கிற கேள்வியை உங்கள் மூலமாக மக்கள் முன்னாடி வைக்கிறேன். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.